Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.1ல problem number 5 தான் பார்க்க போறோம். Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஏதாச்சும் ஒரு இன்டீஜரோட ஸ்கொயரை வந்து நான் 4ஆல டிவைட் பண்ணேன்னா ஒன்று எனக்கு ரிமைண்டர் 0 வரும் இல்லைன்னா 1 வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். இன்டீஜர்ஸ்னா நமக்கு தெரியும் ஹோல் நம்பர்ஸ், அதாவது ஜீரோவையும் சேர்த்து வர நேச்சுரல் நம்பர்ஸை தான் நம்ம ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது போக நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். நேச்சுரல் நம்பர்ஸ்லேயே நம்ம நெகட்டிவ் சைன் போட்டுற நம்பர்ஸ்லாம் வந்து வரும். அது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டீஜர்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். காமனாக அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். லெட் த இன்டீஜர் பி எக்ஸ். ஸோ அந்த இன்டீஜருக்கு நான் கொடுக்குற நேம் எந்த இன்டீஜராக வேணா இருக்கலாம், அதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதுதான் எக்ஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, த ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். அப்போ இந்த இன்டீஜரோட ஸ்கொயர் தான் நமக்கு தேவை. அப்போ நமக்கு என்ன வரும், த ஸ்கொயர் ஆஃப் த இன்டீஜர் எக்ஸ்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இன்டீஜரை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ த ஸ்கொயர் ஆஃப் த இன்டீஜர் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட இன்டீஜர் வந்து ஒன்று ஈவனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஆடாக இருக்கலாம். ஏன்னா இன்டீஜர்ஸில் வந்து நமக்கு ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஒன்று என் இன்டீஜர் ஈவனாக இருக்கும், இல்லைன்னா ஆடாக இருக்கும். இது ரெண்டுமே தான் பாசிபிலிட்டி, அதை தவிர வேறு எதுவுமே வராது. ஏன்னா -2 -4 அப்படிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் என்னோட ஈவன் இன்டீஜர்ஸ். இதுவே 1 3 -1 அதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆட் இன்டீஜர்ஸ். ஸோ என்னோட எக்ஸோட வேல்யூ ஒன்று ஈவனாக வரும், இல்லைன்னா ஆடாக வரும். என்னோட எக்ஸோட வேல்யூ ஈவனாக வந்தால் என்ன ஆகும், என்னோட எக்ஸோட வேல்யூ ஆடாக வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட எக்ஸோட வேல்யூ வந்து ஈவனாக இருந்தால் என்ன வரும்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கேஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. லெட் எக்ஸ் பி ஈவன் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது என்னோட எக்ஸ் வந்து ஈவன் இன்டீஜர்ஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா அது எந்த ஃபார்முல தான் இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2q அப்படின்ற ஃபார்முல தான் இருக்கும். வேர் க்யூன்றது வந்து சம் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா க்யூன்றது ஏதோ ஒரு இன்டீஜர் வேல்யூ. நீங்கள் என்ன இன்டீஜர் வேல்யூ நீங்கள் போட்டாலும் சரி, -1 போட்டாலும் சரி, -2 போட்டாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும், 2 × -1 -2வாக தான் வரும், ஈவனாக தான் வரும். அதே மாதிரி க்யூக்கு நீங்கள் ஈவன் வேல்யூஸ் கொடுத்தாலும் சரி, -2 -4ன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், -4 -8ன்னு வரும். ஸோ க்யூக்கு நீங்கள் ஆட் வேல்யூ கொடுத்தாலும் சரி, ஈவன் வேல்யூ கொடுத்தாலும் சரி, அதுதான் க்யூ இஸ் சம் இன்டீஜர். என்ன வேணா இருக்கலாம். அப்படி நீங்கள் கொடுத்தாலும் உங்கள் ஆன்சர் என்னவா தான் வரும், ஈவனாக தான் வரும். ஸோ அதனால தான் ஈவன் இன்டீஜர் என்ன ஃபார்ம்ல இருக்கும், 2q அப்படின்ற ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். 2q த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். 2q த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன, 2 2s are 4, q × q வந்து நம்ம q ஸ்கொயர்னு வரும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், எனக்கு 4 × q ஸ்கொயர்னு வரும். 4 வந்து நம்ம இங்கே கீழே எழுதலாமா, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதலாமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும், எனக்கு q ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அதாவது என்னோட எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சரை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஏதோ ஒரு q ஸ்கொயர்ன்ற ஆன்சர் வரும் அப்படின்ற மீனிங். அதாவது இங்கேருந்து எனக்கு என்ன தெரியுது, என்னோட எக்ஸ் ஸ்கொயரை என்னால் 4ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா ஏதோ ஒரு ஆன்சர் வரும்ன்றது தெரியுது. ஸோ இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அது போக இந்த q ஸ்கொயர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 × r அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஆர்ன்றது என்னன்றதை பக்கத்துல எழுதணும். வேர் ஆர் இஸ் ஈக்குவல் டு q ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஏதோ ஒரு கோஷியன்ட் வேல்யூ வரும்ல, அதுதான் வந்து ஆர். இங்க எதுவுமே பிளஸ் போட்டு வரலன்னா என்ன அர்த்தம், +0 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்க என்னோட ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணேன்னா 1 3 is 3ன்னு வரும், ரிமைண்டர் வந்து 2 வரும். இதை எப்படி நான் எழுதலாம், 5 இஸ் ஈக்குவல் டு டிவைசர், நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணோமோ அது 3 × கோஷன் நமக்கு என்ன வரும், 1. ஸோ ப்ளஸ்ன்னு நம்ம என்ன போடுவோம், ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை இங்கே போடுவோம். அதாவது 3 × 1 நமக்கு 3 வரும், 3 + 2 நமக்கு ஆன்சர் 5 வந்துடும். ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணோம்னா அதை இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். ஸோ அதே ஃபார்மெட்டில் தானே இதுவும் இருக்கு. இஸ் ஈக்குவல் டு 4னா நம்ம 4 வச்சு இதை டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு ஏதோ ஒரு கோஷன்ட் வரும்ல, அது × r அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ப்ளஸ் எதுவுமே வரலன்னா +0 இருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்கே நம்மளோட ரிமைண்டர் வந்து 0 இருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்க என்னோட 4 வச்சு நான் இதை டிவைட் பண்ணேன்னா என்னோட ரிமைண்டர் என்ன கிடைக்குது, இங்கே 0ன்னு கிடைக்குது. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, என்னோட எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 4ன்னு தெரியுது. அது என்ன ரிமைண்டர் நமக்கு கொடுக்குது, 0ன்ற ரிமைண்டர் கொடுக்குது. Therefore, x square is divisible by 4 and leaves the remainder 0.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 4ஆலையும் டிவைட் ஆகுது. எனக்கு ரிமைண்டர் இங்கே என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. என் எக்ஸை வந்து ஈவன் இன்டீஜராக எடுத்தேனா. ஸோ இப்போ என்னோட எக்ஸ் ஆட் இன்டீஜராக இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட எக்ஸ் வந்து ஆட் இன்டீஜராக இருந்தால் அது எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2q + 1ன்ற ஃபார்மாக இருக்கும். ஏன்னா ஈவன் இன்டீஜராக இருந்தால் அது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தோம்? 2qன்ற ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தோமா? அப்போ ஆட்னா என்ன? ஈவனோட ஒரு நம்பர் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆட் நம்பர் கிடைச்சிரும்ல. அதாவது 2ன்றது இப்போ ஈவன் நம்பர், எனக்கு 3ன்றது ஆட் நம்பர். அந்த ஈவன் நம்பரோட நான் 1 ஆட் பண்ணேன்னா எனக்கு ஆட் நம்பர் கிடைச்சிரும்ல. ஸோ எல்லா ஈவன் நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இங்கே நான் ஈவன் நம்பர் 2qன்னு எடுத்திருக்கனால என்னோட ஆட் நம்பர் எந்த ஃபார்மில் இருக்கும்? 2q + 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். வேற இந்த qன்றது எந்த இன்டீஜராக வேணா இருக்கலாம். ஸோ q பிலாங்ஸ் டு zன்னு எழுதலாம். இல்லைன்னா q இஸ் சம் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ நம்ம கிட்டது என்னது? ஸ்கொயர் ஆஃப் த எனி இன்டீஜர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 2q + 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது எதோட ஃபார்முலா மாதிரியே இருக்கு? a + b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா மாதிரியே இருக்கா? ஸோ அதோட ஃபார்முலா என்னது நமக்கு? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே நம்மளோட a வந்து 2q அண்ட் b வந்து நமக்கு 1. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? a ஸ்கொயருக்கு பதிலாக 2q த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் வரும். ப்ளஸ் 2abக்கு பதிலாக 2 இன்ட்டு a நமக்கு 2q இன்ட்டு b 1 அப்படின்னு சொல்லி வரும். 2q த ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 2 2s are 4 q இன்ட்டு q ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2 2s are 4 4 இன்ட்டு q. ஸோ இதோட நம்ம 1 மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். இதை எப்படியும் நான் எழுதிக்கலாம். 4q ஸ்கொயர் ப்ளஸ் 4q + 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இங்கிட்டு இருக்க டேர்மை வந்து நான் இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த 2 டேர்ம்லேயும் நமக்கு 4q காமனாக இருக்கா? ஸோ நம்ம 4qவை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 4qவை நான் காமனாக எடுத்துட்டேன்னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? இங்கே வெறும் q மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கே q ஸ்கொயர் இருக்கனால இங்கே வெறும் q மட்டும்தான் வரும். இங்கே நமக்கு என்ன வரும்? +1 அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா தான் இந்த 4qவோட மல்டிபிள் பண்ணும்போது 4q ஸ்கொயரும் 4q எனக்கு வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த q இன்ட்டு q + 1க்கு பதிலாக நான் kன்னு போட போறேன். அந்த kன்றது என்னன்றதையும் நம்ம எழுதிடணும். வேற kன்றதை நான் என்னன்னு எடுத்தேன்? q இன்ட்டு q + 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்ல. ஸோ அதை எழுதிடணும். ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4k + 1ன்ற ஃபார்மெட்டில் இருக்கா? அப்படி இருந்தால் நம்ம என்னன்னு பார்த்தோம்? இந்த எக்ஸ் ஸ்கொயரை என்னால் 4ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா அதுக்கு ஒரு கோஷன்ட் வரும்ல, அதுதான் k. ப்ளஸ்ன்னு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதோட ரிமைண்டர் வரும்ல, அதுதான் அந்த நம்பர். அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா நமக்கு கோஷன் கேன்னு கிடைக்கும். அண்ட் ரிமைண்டர் இங்கே என்னன்னு கிடைக்கும்? எனக்கு 1ன்னு கிடைக்கும். இதுதானே ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா. ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா படி ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை இன்னொரு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரால் நம்மளால டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா அதை இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இது. ஸோ அது போக இங்கே பாருங்க நம்மளோட ரிமைண்டர் வந்து நம்மளோட டிவைசரை விட, அதாவது நம்ம 4ஐ விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா படி நமக்கு இங்கே 4 தான் டிவைசர். அதாவது எக்ஸ் ஸ்கொயரை நம்மளால 4ஆல் டிவைட் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட ரிமைண்டர் என்னது? இங்கே 1. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 4. அது போக நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது? 1ன்றது ரிமைண்டராக கிடைக்குதா? ஸோ அண்ட் இட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 1 சொல்லி நமக்கு இது தெரியும். இந்த கேஸ் 1லையும் சரி கேஸ் 2லையும் சரி எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. கேஸ் 1ல அதாவது நம்மளோட இன்டீஜர் ஈவனாக இருந்துச்சுன்னா நம்மளோட ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். இதுவே நம்மளோட இன்டீஜர் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. ஸோ இதை தானே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 0 இல்லை 1ன்ற ரிமைண்டர் வரணும் அப்படின்னு சொல்லி தானே நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ அது ப்ரூவ் பண்ணியாச்சா? ஸோ அவ்வளோதான். இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 5. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.